ஆனால் விஜய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தான் எல்லா கூட்டத்துலேயுமே எல்லா கட்சிக்காரரும் விஜய் அண்ணா நினச்சிட்டு நீங்கள் தூங்காமல் விஜய் அதை உங்களெல்லாம் பார்த்துட்டு ரசிக்கிறாரு. எந்தெந்த தலைவர் பேசுகிறாரு, எந்த யூடியூப்காரர் பேசுகிறாரு விஜய் பற்றி அப்படின்னு அவரெல்லாம் பேட்டியை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை யூடியூப் சேனலில். அந்தளவுக்கு நீங்களே விளம்பரம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, கொண்டு போய் கரூர்லேயும் இறக்கி விட்டாச்சு. வேறு என்ன இருக்குது? எல்லா கட்சிக்காரருமே அங்கேயும் இறக்கி விட்டு வடநாடு சாமி இறக்கி கொண்டு போயிடல அப்படின்னு 5-6 பேர் இங்கே மணி அடித்து கூப்பிட்டு வைக்கிறாங்க. சாம்பிராணியில் போட்டு கூப்பிட்டு வைக்கிறாங்க ரெடியாக. இந்த 5-6 பேருமே வடநாட்டுக்காரர். ஆனால் இங்கேயே சாப்பாட்டுக்கு இல்லாமல் வில்லேஜில் எத்தனை பேர் வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கோயம்புத்தூர் ஏறக்குறைய வேலை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இருக்குது. இருக்கிற மில்லுகளில் எத்தனை மில்லு இருந்தது, அத்தனை மில்லு மூடியாச்சு. என்ன இப்போ புடக்காலையில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கேட்டால் 4 ஸ்வின்னிங் வச்சு மிஷின் வச்சு ஓட்டுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மில்லு அங்கே தான் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த ஊரில் போய் கேட்டால் எங்கே மில்லுக்குன்னு தொலைகிட்டு இருப்பாங்க. அது 4 பேர் 4 ஸ்வின்னிங் மிஷின் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது பெரிய மில்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படித்தான் விளம்பரம் ஆகிட்டு கோயம்புத்தூரில். அதே மாதிரி ஒர்க்ஷாப் அப்படித்தான். அது இங்கேருந்து ஒரு ஆள் பூமி காடெல்லாம் விற்று ஒரு பக்கம் போகிறாங்க திருநெல்வேலி பக்கத்தில். அங்கே கொண்டு போய் வச்சு மில்லு ஓட்டலாம்னு முயற்சி பண்ணார் அந்த முதலாளி. அடுத்த சேனலில் சொல்கிறேன். வணக்கம்.